Hello friends, welcome to VMLiteracy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 6th standard maths term 2 exercise 3.1ல 6th sum பார்க்கலாம். Sujan bought a jeans pant for rupees 750. It did not fit him. He sold it to his friend for rupees 710. Find the profit or loss to Sujan. சுஜன் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்குறாரு 750 ருபீஸ்க்கு. ஓகேவா? அந்த பேண்ட் வந்து அவங்களுக்கு அந்த ஜீன்ஸ் பேண்ட் அவங்களுக்கு ஃபிட் ஆகலை, கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் ஹி சோல்ட் இட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். அவரோட ஃப்ரெண்டுக்கு சேல் பண்ணிடுறாரு. எவ்வளோ ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாரு? 710 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாரு. அப்படின்னா அவருக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஜீன்ஸ் பேண்ட் எவ்வளவு? 750 ருபீஸ். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஜீன்ஸ் பேண்ட் எவ்வளவு? 710 ருபீஸ். ஸோ இங்கே நாம் என்ன பண்ணலாம்? காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணலாம். செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது எது கிரேட்டராக இருக்குது? காஸ்ட் ப்ரைஸ் தான் கிரேட்டராக இருக்குது. ஸோ நம்ம வாங்கின ரேட்டு சேல் பண்ண ரேட்டை விட வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கும்? லாஸ் தான் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்க்கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? லாஸ் இஸ் ஈக்குவல் டு எது கிரேட்டராக இருக்கோ அந்த வேல்யூலேருந்து தான் நம்ம மைனஸ் பண்ண முடியும். ஸோ சிபி மைனஸ் எஸ்பி. சிபியோடைய வேல்யூ என்ன நமக்கு? 750. எஸ்பியோடைய வேல்யூ என்ன? 710 இல்லையா? ஸோ ரெண்டையும் நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 40 ருபீஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 40 ருபீஸ் நமக்கு எதுக்கான ஆன்சர்? சுஜன் காட் எ லாஸ் ஆஃப் ருபீஸ் 40. சுஜனுக்கு 40 ரூபாய் வந்து லாஸ் தான் கிடைச்சது. ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VMLiteracy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.